ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அரை கிலோ ரைஸில் மட்டன் பிரியாணி செய்து காமிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால் நான் மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன். அரை கிலோ இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான். நீங்கள் அரை கிலோவுக்கு அரை கிலோ போட்டுக்கோங்க. நான் அரிசியும் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வேண்டிய பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். போட ஒன்று ஒன்றா நான் காமிக்கிறேன். நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு நான் இந்த மட்டனை சேர்த்துக்கிறேன். மட்டன் நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கொஞ்சம் கொழுப்பாக இருக்கட்டும், அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த கறிக்கு தக்கன உப்பு சேர்த்திக்கோங்க. அது கூட நம்ம தயிர் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இந்த பட்டை ஏலக்காய் நுணுக்கின தூள், இந்த தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நம்ம சேர்த்திட்டு இதெல்லாம் நம்ம கலந்து கொடுத்துடலாம். இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக பிரியாணி செய்யும்போது இந்த மாதிரி செய்து பாருங்கள் ஒரு தடவையாவது. அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நிறையா செஞ்சால் தான் நல்லா இருக்கும்னு இல்லை, இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். இதை நான் குக்கரில் வச்சு, உங்கள் வீட்டில் மட்டனுக்கு எத்தனை விசில் விடுறீங்களோ அதோட கொஞ்சம் ஒரு 2 விசில், ஒரு விசில் கம்மியாக நம்ம விட்டுக்கலாம். அதனால் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் அடுப்பில் வச்சுக்கிறேன். இந்த கேஸ் ஆன் பண்ணி நான் இதை வச்சுட்டேன். இது மட்டன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அதிகமாக வேணாம், கொஞ்சமாக சேர்த்திட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இது இந்த குக்கரில் 4 விசில் விடணும். நான் 3 விசில் விட்டு எடுத்துட்றேன். எடுத்ததும் பார்க்கலாம். அந்த பக்கம் குக்கரை மாற்றி வச்சுட்டேன். ஒரு வச்சுக்கலாம், சட்டி வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு ஒரு அரை கிலோ அரிசிண்டாக்கா நீங்கள் அதுக்கு தகுந்தது 150 கிராம் எண்ணெயும் நெய் எல்லாம் சேர்ந்து 150லேருந்து 200 கிராம் வரைக்கும் சேர்த்தலாம். இது 75 கிராம் ஆயில் நான் இதில் சேர்த்துறேன். தேங்காய் எண்ணெய் 50 கிராம் நான் சேர்த்துறேன். 50 கிராமில் கொஞ்சம் கம்மியாகவே நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 300 கிராம் அளவுக்கு ஒரு கிலோவுக்கு சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும். அரை கிலோவுக்கு 150 கிராம் கண்டிப்பாக சேர்த்துனா தான், நெய் இதெல்லாம் நம்ம சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் காயட்டும். இப்போ இதுலேயே நெய் 2 ஸ்பூன் நான் விட்டுக்கிறேன். இங்கே பசுமாட்டு நெய், வீட்டிலே எடுத்த நெய் தான். இப்போ நெய் 2 ஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேன். உறைஞ்சி போச்சு. இது நல்லா காஞ்சி வரட்டும். எந்த வேலை செஞ்சாலும் தீ மீடியமில் வச்சு செய்யுங்க. அதிகப்படியாக வச்சுட்டோம்னா தீஞ்சு போயிடும் இந்த மாதிரி வேலை செய்யும்போது. இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நான் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 4 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ அரிசிக்கு. இப்போ இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஆயிலில். இது பொரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே அந்த பக்கம் மட்டன் வச்சுருக்கிறேன். அது விசில் வரட்டும். கம்மியாக தான் வச்சுருக்கிறேன். அனல் அதிகமாக இருக்குது, அதனால் கம்மியாக வச்சுருக்கிறேன். இது கூட பச்சை மிளகா, நல்ல பெரிய பெரிய பச்சை மிளகாவும் இருக்குது. 2.5 பச்சை மிளகா நான் போடுறேன். பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினா தான் நல்லாயிருக்கும். நெய், தேங்காய் எண்ணெய், ஆயில் இதெல்லாமே சேர்ந்து ஒரு கிலோவுக்கு 300லேருந்து 350 கிராம் வரைக்கும் கூட நம்ம சேர்க்கலாம். வேணால் அதிகமாக தேவைண்டாக்கா 300 கிராம் சேர்த்துக்கோங்க. பிரியாணியெல்லாம் எனக்கோ ஒரு நாளைக்கு செய்கிறோம். நல்லபடி செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கண்டிப்பாக இது பக்கத்தில் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி செஞ்சு காமிங்க அப்படின்ட்டு. அதுக்காக தான் இப்போ மெயினாக இது செய்கிறேன். இப்போ 150 கிராம் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்திக்கலாம். இதில் நல்லா இப்படி உடச்சி விட்டு சேர்க்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வேகும், நல்லா மணக்கும்.
மொத்தம் வந்து இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் 150 கிராம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 100 கிராம் எடுத்திருக்கேன். 250 கிராம் மொத்தம் எடுத்துருக்குது இதுக்கு. இது வேகட்டும். நம்ம 1 கிலோ போடும்போது 400 கிராம் போட்டால் போதும். இது நம்ம கொஞ்சமாக செய்யும்போது கொஞ்சம் கூடுதலாக மசாலாலாம் சேர்த்தணும். சேர்த்தனா தான் நல்லாயிருக்கும். இது வெங்காயம் வதங்கி வரட்டும். இந்த பெரிய வெங்காயம் போட்டு இந்த ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கினா நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதுனால நறுச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குது. இப்போ நம்ம வந்து பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிறது இந்த விழுது இதோடு சேர்த்திக்கலாம். இது 100 கிராம் 150 கிராம் பக்கம் இருக்கும். இதை நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா வேகட்டும். நல்லா மணம் வரும். சின்ன வெங்காயம் போட்டோம்னா அந்த அளவுக்கு வதங்கி வரணும். வதங்கி வந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். அந்த பக்கம் குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். 4 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 கிலோவாக போட்டிங்கன்னா 125 கிராம் இஞ்சி 125 கிராம் பூண்டு போடுங்க. இப்போ இதுக்கு போட்டிருக்கிறது 75 கிராம் போட்டு அரைச்சிருக்கிறேன். இஞ்சி 75 கிராம் பூண்டு 75 கிராம். ஏன்டா மட்டன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் அது நல்லாயிருக்கும். மட்டன் அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் கொழுப்பு அதெல்லாம் இருக்கும்போது டேஸ்ட்டு நல்லா அபாரமாக இருக்கும். கொஞ்சம் குறைச்சி இருக்கும்போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். இது வந்து இதில் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இது நல்லா வதக்கி கொடுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். இப்போது மட்டனுக்கு உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்து இது நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா மணம் வருது. இப்போ தக்காளி வந்து இது வந்து 150 கிராம் தக்காளி வந்து இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தக்காளி இதோடு நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை புதினா தலையை நான் சேர்த்திக்கிறேன். ரெண்டும் சேர்ந்து 1.5 கைப்பிடி இருந்தால் போதும். அந்த அளவுக்கு சேர்த்திக்கங்க. இப்போ இது வந்து நல்லா வதக்கி கொடுக்கலாம் கொஞ்சம் நேரம். தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கலாம். முதல்ல தயிர் ஊற்றிட்டோம். தயிர் வந்து 10 ரூபா பாக்கெட் ஒரு பாக்கெட் தான். அதில் கொஞ்சம் ஊற்றிட்டு இது கொஞ்சம் ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் வந்து 1.25 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். மல்லித்தூள் 1.25 ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு. பட்டை ஏலக்காய் கிராம்பு இது வந்து 1 ஸ்பூனு சின்ன குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துறேன். இந்த பட்டை ஏலக்காய் கிராம்பு இல்லைண்டாக்கா நீங்கள் கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்திக்கங்க. இதெல்லாம் இப்போ நான் இதில் சேர்த்திடுறேன். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்திக்கங்க. பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்திருக்கிறோம். அதனால் வந்து கொஞ்சம் குறைச்சி தான் சேர்த்தணும். இந்த வெயில் காலம் வேறு, அதனால் வந்து கொஞ்சம் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. நோம்பு சமயத்தில் அதிகமாக காரம் சாப்பிட்டோம்னா சேராமல் போயிடும். இப்போ இது வதங்கி வரட்டும். நான் போட்ட இந்த மசாலா தூள்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நாம் இந்த மட்டனையும் இதோடு நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது நல்லா கலந்து கொடுத்து இதில் இருக்க தண்ணி பூரா வத்துற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பிரியாணி. இல்லாட்டி அவிச்ச கறியில் வந்து நம்ம பிரியாணி செஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் இது நல்லா தண்ணி பூரா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். இதுதான் ஒவ்வொரு டிப்ஸும். இது நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சூப்பராக பிரியாணி சமைச்சிடலாம். நம்ம அப்படியே அரிசி போட்டோமோ தண்ணி ஊற்றுறோமோ அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா இந்த தண்ணி பூரா வற்றி வரணும். பாருங்கள், தண்ணி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வற்றி வரணும். அந்த அளவுக்கு வற்றி வரட்டும், பார்க்கலாம். எல்லாம் ஆயிலெலாம் வற்றி வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். வந்து தண்ணி வந்து இல்லை, தண்ணி இல்லாமல் நல்லா தண்ணி வற்றிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த உலக்கில் வந்து 1 உலக்கு கொஞ்சம் அரிசி போட்டிருக்கிறேன். அந்த 1 உலக்குக்கு 1.5 உலக்கு தண்ணி ஊற்றுங்க. அது சரியாக இருக்கும். அந்த அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துறேன்.
சேர்த்திட்டு உப்பு காரம் எல்லாம் போதுமான்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பத்தலைன்னா கொஞ்சம் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இது கொதி வரட்டும். கொஞ்சம் இந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்த இந்த கறி மசாலாவை வந்து கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது இருக்கட்டும். இப்போ லெமன் வந்து நான் ஒரு பெரிய லெமனாக இருந்துச்சு, 3/4 லெமன் போட்டிருக்கிறேன். பாருங்கள் லெமன் எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ பெரிய லெமனு. அதனால் 3/4 அளவுக்கு நான் புளிஞ்சு எடுத்துருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு இது கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, கொதிச்சு வருது. பாருங்கள் எப்படி கலகலன்னு கொதிக்குது. கொதிக்காமல் நம்ம அரிசி போடவே கூடாது. கொதித்த பிறகு தான் போடணும். இப்போ இதில் வந்து நான் ரம்ப இலை வந்து 1-2 கிள்ளி போட்டு 2-3 கிள்ளி போட்டுக்கிறேன். நெருப்பு கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கலாம். நான் ஜீரக சம்பா அரிசி தான் ஊற வச்சுருக்கிறேன். அந்த அரிசியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி வடிய விட்டு போடுங்க. போட்டுட்டு உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் சாப்பாட்டுக்கு நல்லா ஏறும். இப்போ நான் பார்த்தேன், எல்லாம் சரியாக தான் இருந்துச்சு. காரம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல இருக்கட்டும்ன்ட்டு விட்டுட்டேன். புளிப்பு வந்து அந்த எலுமிச்சை பழத்தையும் போட்டேன், 1/4 எலுமிச்சை பழம் இருந்ததையும் போட்டேன். தக்காளி கொஞ்சம் கூட புளிப்பே இல்லை, அதனால் அதையும் சேர்த்திட்டேன். நான் சேர்த்திட்டு இப்போ வந்து நல்லா இதோட போட்டு சேர்த்தி எல்லாம் இது கிளறி கொடுக்கலாம். இது நல்லா கொதி வந்து வேகட்டும். உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்கும் டவுட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி வந்து இதில் மெத்தி வச்சுக்கோங்க. எனக்கு இது சரியாக இருக்கும்னு தெரியுது, அதனால நான் அப்படியே வச்சுட்டேன். நீங்கள் வந்து புதுசாக செய்கிறவங்களா இருந்துச்சுன்னா அளந்து தண்ணி ஊற்றிட்டாலும் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க, இந்த மசாலா தண்ணியை. அப்புறம் கொஞ்சம் வேக விட்டு பாருங்கள். அரிசியாக இருந்துச்சுன்னா அந்த தண்ணி அதில் சேர்த்திக்கோங்க. இப்போ நான் இதை மூடி வச்சிட்றேன், இது கொதி வரட்டும். இப்படி நல்லா கலகலன்னு கொதி வருது. கொதி வரும்போது நாம் 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம கிளறி கொடுத்துட்ருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். பாத்திரம் லேசாக இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். குக்கராக இருந்தால் கூட வந்து நம்ம எல்லாம் கொதி வர விட்டு நல்லா கொதித்து அரிசி செட் ஆகும்போது நம்ம மூடியை போட்டு வச்சுட்டு 1 விசிலோ 2 விசிலோ விட்டுட்டு இறக்கிக்கலாம். அது ஒன்றும் இது இல்லை. நான் இந்த இதில் வச்சு காமிங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து சின்ன ஒரு பாத்திரத்தில் வச்சு நான் செஞ்சிட்ருக்கிறேன். அரிசி ஒன்று கொஞ்சம் வேகட்டும், தண்ணி இருக்குது. இப்படி கிளறி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அகலமான ஒரு இது வச்சு நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். நம்ம குழிக்கரண்டி அதெல்லாம் போட்டோம்னா அரிசி உடஞ்சிரும். இது கொதி வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா தண்ணி வற்றட்டும். இப்போ நல்லா இது வந்து தண்ணி சுண்டி வந்துருச்சு. தீ வந்து ரொம்ப மீடியமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் அடியே பிடிக்கல. அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா நம்ம பண்ணி இது மாதிரி வந்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இதை அந்த பக்கம் மாற்றிக்கிறேன். கொஞ்சம் நேரம் மீடியம் சிம்மில் வச்சுருக்கேன், வச்சுட்டு அந்த பக்கம் மாற்றிக்கிறேன். பாருங்கள் அரிசி ஒன்று கொஞ்சம் லேசாக இருக்குது, அது புழுங்கி வரட்டும். இந்த இடிக்கு வந்து புதுசாக வாங்கினேன், அது சரியில்லை, வளையுது அப்படியே. இது மூடி போட்டு இப்படியே வச்சுக்கலாம். இந்த அடுப்பில் வந்து ஒரு குக்கரை வச்சுக்கிறேன். குக்கர் இது கறி வேவிச்ச குக்கர் தான். இதிலே நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மசாலா தண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஐயா இன்றைக்கி என்னண்டே தெரியல, எல்லாமே தவறுது. அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ நான் 2 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 2 முட்டையை நான் இதோட சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு இதை லேசாக நம்ம வந்து கிளறி கொடுக்கலாம். இது கூட கொஞ்சம் நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஆயில் இதே போதும், தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கங்க. பாருங்கள், இதே கணக்காக வந்துருச்சு. அவ்வளோதான் இந்த முட்டையோடைய வேலை. இப்போ சாப்பாடு இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம தம்மில் விட்டுறலாம். தோசை சட்டி இருந்துச்சுன்னா போடுங்க. இது வந்து அடி பிடிக்காது, நம்ம கவனிச்சுட்டா போதும், அடி பிடிக்காது. இந்த இடிக்கு வந்து சேஃப்டிக்கு தான் பிடிக்க முடியும், இதில் வந்து இறக்கறக்கெல்லாம் முடியல. இப்போ இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கொத்தமல்லி புதினா எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறது இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் இது மேலே நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம இப்படியே ஒரு 10 நிமிஷம் மீடியம், ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சுருக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ அதிகப்படுத்த வேணாம், நெருப்பு கம்மியாகவே இருக்கட்டும். ரொம்ப ஸ்லோவில் வச்சுருக்கேன், அப்படியே இருக்கட்டும். இப்போது 10 நிமிஷமாக இருக்குது. பாத்திரம் லேசாக இருக்கிறதுனால அடி பிடிச்சிருமோன்னு ஒரு டவுட் வந்துச்சு. ஏன்னா இது புது கேஸ் அடுப்புனால எதுவும் அதிகமாக நெருப்பு இருக்குமோ தெரியலன்ட்டு நான் தோசை தவாவும் போட்டுட்டேன். பாருங்கள், நல்லா ஆவி வருது. நானும் இடையில ஒரு தடவை கிளறி கொடுத்தேன். நீங்களும் அந்த மாதிரி கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்தீங்கன்னாக்கா அடி பிடிக்காது. இப்போ அதுதான் அடி பிடிக்கலை, நல்லா தனித்தனியாக உதிரியாக வந்துருச்சு. சாப்பாடு நல்லா பக்குவமாக வெந்து வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ இந்த சாப்பாடை வந்து நான் எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு நான் காமிக்கிறேன். நல்லா அருமையாக வந்திருக்கு. வீடே தூக்குது மனம், அந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து நான் ஒரு தட்டில் மாற்றிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த பிரியாணி எவ்வளோ அழகாக எவ்வளோ அருமையாக வந்திருக்குது. அப்படியே உதிரியாக வந்திருக்குது. பாருங்கள், ரைஸ் எல்லாம் அப்படியே எவ்வளோ இதாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக எவ்வளோ பக்குவமாக வந்திருக்குது. நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தயிர் சட்னி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காய சட்னி தான், வேறு வெள்ளரிக்காயெல்லாம் கிடைக்கல, வாங்கிட்டு வரக்கு ஆள் இல்லை. இப்போ இது முட்டையை வந்து இந்த மாதிரி கிரேவி செஞ்சு இதையும் வச்சுருக்கிறேன். இன்னும் என்ன வேணுமோ அது நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரம்ஜானுக்கு சின்னதாக செய்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். பாருங்கள், பார்க்க சாப்பிட்ணும் போல் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு செய்யுங்க, சமைச்சு சாப்பிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.